அமைச்சர்கள் துறைமுறை எல்லாமே களத்துக்கு போகும்போது எதிர்கட்சிகள் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் சேதம் சொல்றோம். அவங்க தான் பதில் சொல்லுங்க, கேளுங்க, சொல்லுவோம். டெல்டா எதிர்கட்சி பரவாயில்ல, சொல்லுங்க. அமைச்சர்லாம் சொல்லுங்க, கேளுங்க, சொல்லுவோம். டெல்டால பயிர்கள் சேதமடைகிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. அதிமுக, பாஜக, பாமக எல்லாமே இது வந்து தவிர விட்டுட்டாங்க. திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு எந்த அளவு கை கொடுக்கறாங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது கூட ஒருத்தர் கூட குரல் எடுத்து அவங்களுக்காக குரல் வைக்கல. அந்த காலத்திலயும் சரி இன்றைக்கும் சரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்றுமே விவசாயிக்கு துணை நிற்கக்கூடியவர்கள். மழைக்காலங்களில் இயற்கை சூழல் ஒரு சில பாதிப்பு ஏற்படும், அதற்கான தீர்வினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருவார்கள். ஊழல் சர்ப்ளஸ் மண்டலம் 1, 2, 3 பகுதிகளில் இந்த கொசஸ்தலையார் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக கொசஸ்தலையார் ஆறு ஒரு பக்கம் போனாலும் கொசஸ்தலையார் வடிகால் பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அது முற்றிலுமாக இந்த ஆண்டு நிறைவேறக்கூடிய சூழல்ல இருக்கு. இது இல்லாம புழல் சர்ப்ளஸும் அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்ப வரைக்கும் எந்த ஒரு பகுதியும் குறிப்பிட்ட பாதிப்பு ஏற்படவில்லை. பாதிப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். கடந்த மிஞ்சாம் புயல் அப்போ 2023 அப்போ அதிக பாதிப்பு இருந்தது. 40 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்த சூழல்ல தான் அந்த பகுதிகளில் அதிக தண்ணி தேக்கம் ஏற்பட்டது. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்றிடம் மாநகராட்சி சார்பாக செய்து தரப்படும். இல்ல தொடர்ந்து தீபாவளி முன்னிட்டு தீபாவளி அன்னில இருந்தே தொடர்ந்து மழை பெய்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் மாநகராட்சி சார்பா இந்த கிளீனிங் ஒர்க் நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் தொடர்ச்சியிலிருந்தே அடுத்து நவம்பர், டிசம்பர் முற்றிலுமாக மழைக்காலங்கள் முடியும் வரை இந்த தூர்வாரம் பணிக்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது டெண்டர் போடும்போதே 3 மாத காலகட்டத்துக்கு தான் அவங்களுக்கு டெண்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து அந்தந்த பகுதிகள் டீசல்டிங் பணிகள் சுற்றிலுமா நடைபெற்று வரும்.